ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எறா இருக்கு. ஸோ you can see here is 500 grams of shrimp is here. And for this we are going to cut 4 tomatoes and 3 onion and 2 green chili. ஒரு 3-4 தக்காளியும் ஒரு 3 வெங்காயம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி இங்கே இருக்கு. ஸோ ஹியர் த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இஸ் தேர். வி ஆர் கோயிங் டு சாப் தட். மக்களே, இப்போ வந்து வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு இருக்கோம். உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். ஸோ நவ் வி ஆர் பீலிங் த கார்லிக் அண்ட் சாப்பிங் த ஆனியன். Chop the tomato. ஸோ நவ் இட்ஸ் ஜிஞ்சர். இப்போ இஞ்சி நம்ம கட் பண்ணிவிடுவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆல்ரெடி சாப் த ஆனியன் அண்ட் கிரீன் சில்லி, டொமேட்டோ. நவ் வி ஆர் பீலிங் த ஜிஞ்சர் அண்ட் வில் சாப் த ஜிஞ்சர் நைஸ்லி. ஜிஞ்சர் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஜிஞ்சர் வந்து இஞ்சி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இஞ்சி வந்து உணவில் சேர்த்துக்கங்க. கட் பண்ண இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கிக்கணும். சட்னி மதத்தில் நசுக்கிக்கணும். We will peel the garlic. இப்போ நம்ம இந்த பூண்டை முழுசா நம்ம போட போறோம். மக்களே, எறா, shrimp. This is shrimp. And here the chopped tomato, chopped onion, chopped green chili, garlic, ginger, coriander and curry leaves. And here you can see cinnamon. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதாவது cinnamon, clove and cardamom. இங்க பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், chili powder 2 spoons and தனியா powder, coriander powder 2 spoons. தனியா பவுடர் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 spoon and turmeric is half spoon. All homemade. And this is a pan. This is செக்குல ஆட்டின நல்லெண்ணெய். This is a pure ginger oil which we made. So மக்களே, ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். இப்போ தீய கடாயை எடுத்து நம்ம வைக்க போறோம். ஹை ஃப்ளேம். And now the pan is there, kadai, and we will wait until get hot. இப்போ நம்ம வந்து இதுல செக்குல ஆட்டின நல்லெண்ணெய், wood pressed ginger oil, homemade. போதுமான அளவு செக்குல ஆட்டின நல்லெண்ணெயை ஊத்துறோம்.
போதுமானது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா காயட்டும் இப்போ கடாயி. மக்களே, இப்போ வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை போட போறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ now we are going to put the cinnamon, clove and the cardamom. Now we will mix the onion. Wow, nice aroma. நல்ல ஸ்மெல் நல்லா வந்திருக்குங்க. எண்ணெய் காஞ்சி பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு செம்மையா இருக்குது. வெரி நைஸ். Now green chilli. இப்போ நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். So we have to make like this. So now it become golden brown. பாருங்க மக்களே, இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌனா வதக்கி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்பதான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு போடணும். Ginger, garlic, and again we have to fry it nicely. So now the tomato. தக்காளியை போட்டு இப்போ நல்லா வதக்கணுங்க. So now we have to fry the tomato nicely. Salt, உப்பு, half spoon உப்பு கலந்தாச்சு, போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியில. So the half spoon salt, we have to make it nicely in tomato. இப்போ பாருங்க மக்களே, நல்லா வதக்கியாச்சு. வதக்கின பிறகு ஸ்மாஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். So after nicely fried, you can smash nicely so that it can become the paste. So all the masalas join together. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்துருக்கும். டேஸ்ட்டே வித்தியாசமா இருக்கும். மண்மாரா எறா தொக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா மங்களகரமா மஞ்சள் தூளை முதல்ல உள்ள போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் த டர்மரிக் பவுடர் அண்ட் மிக்ஸ், தென் த சில்லி பவுடர். பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணணும். த சில்லி பவுடர் அண்ட் தென் மிக்ஸ். Now the garam masala and coriander powder. தனியா தூளையும் கரம் மசாலையும் கலந்தாச்சு. கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில், அதாவது கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணியும் கலந்துருக்கோம், நல்லா இப்போ வந்து கலரி விடணும். So we have to mix nicely. After the masala soak nicely, the oil come outside, and this is the how it looks like. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலையை அழகாக போட்டு விடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கிண்டுறோம். The curry leaves, we mix the curry leaves, and then now we mix the shrimp. இப்போ நம்ம எறாவை வந்து இதில் வந்து கலக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த எறா வந்து மசாலால நல்லா ஊறும். இப்போ ஒரு வதக்கணும் மேலே கீழே. இப்போ நம்ம தீயை சின்னதாக வச்சுக்கிறோம். So we will make the flame smaller. And mix nicely. இப்போ மக்களே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து
சின்ன தீயில வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த லிட்டை போட்டு மூட போறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸோ நவ் the flame is very light flame, and we are going to cover it for 10 minutes. Yeah, 10 minutes over. It's very nice now, very good. பாருங்க மக்களே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, மசாலா நல்லா இருக்கு, ஆயில்லாம் மேல வந்திருக்கு. The oil came up. It's nice, it's fresh. Now we will mix the coriander. கொத்தமல்லியை நம்ம அப்படியே மேல தூவி விடுவோம். அவ்வளவுதாங்க, மண்மாரா எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. The superb shrimp curry or எறா தொக்கு or shrimp தொக்கு, whatever you can say, is ready now. And in next 2-3 minutes it's ready to eat. Lovely, please welcome. Now we can switch off the lid and we cover it for 5 minutes. Thanks, and please try this dish yourself at your home and let me know how you feel. மக்களே, இதை நீங்களும் செய்து பார்த்து, அவ்வளவு சுவையா இருக்கும் மக்களே, நீங்களும் செய்து பார்த்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம், சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரவிஸ் வில்லேஜ் குக்கிங் வந்து அவ்வளவு அருமையான சேனல். உங்களுக்கு விதவிதமான உணவு வகைகளை வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்போம்.